அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் எரியும் நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்யா. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்யா ஜார்க்கண்ட்ல வந்து இருக்கு. சரியா? எதனால இத வந்து பர்னிங் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இங்க வந்து நிலக்கரி சுரங்கங்கள் அதிகமா இருக்கு. 1916ல ஏற்பட்ட ஒரு தீ விபத்துனால, இன்னமுமே அந்த தீ வந்து எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதனால தான் வந்து அத பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேத்து நம்மளுடைய மத்திய அமைச்சரவை இந்த ஜார்யால இருக்கக்கூடிய மக்களுடைய மறுவாழ்வுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அந்த பின்னணியில தான் நம்ம இந்த கேள்விய பார்க்கிறோம். அடுத்தது, ஹூ பாப்புலரைஸ்ட் த பெயிண்டிங் ஆஃப் பங்க மாதா அஸ் பாரத் மாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பங்க மாதா ஓவியத்தை பாரத் மாதா என்று பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாரத் மாதா, பாரத் மாதா கி ஜெய் அதெல்லாம் சொல்றோம். ஓகேங்களா? இந்தியன் நேஷனலிசமோட ஒரு ஃபேவரைட் ஸ்லோகன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்லோகன ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா, பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய். அவருடைய ஆனந்த் மத் அப்படிங்கிற அந்த நாவல்ல வந்து பங்க மாதா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? பங்க மாதா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனா கொண்டு வந்திருப்பாரு. அத வந்து ஒரு பெயிண்டிங்கா கொண்டு வந்தது யாருன்னா, அபனிந்திரநாத் தாகூர் 1905ல பங்க மாதாவுக்கான ஒரு பெயிண்டிங்க கொண்டு வந்திருப்பாரு. அந்த பங்க மாதா பெயிண்டிங்க பாரத் மாதா அப்படின்னு சொல்லி பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா, சிஸ்டர் நிவேதிதா. சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களாக தான் இருக்கும். நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சிஸ்டர் நிவேதிதா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது. The governor under the constitution has no functions which he can discharge by himself அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசியலமைப்பின் கீழ் ஆளுநருக்கு அவர் சொந்தமாக நிறைவேற்றக்கூடிய எந்த பணிகளும் இல்லை அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொன்னது யாருன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளியில சொல்லியிருக்கார். சரியா? அடுத்தது. Consider the following statements. International Space Station is operational since 1998. சர்வதேச விண்வெளி நிலையம் 1998 முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். It is located 400 kilometers from Earth and takes 28 hours to reach அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் அடைய 28 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நேத்து ஆக்சியாம் 4 மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னணியில நம்ம பார்க்குறோம். கென்னடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபால்கான் 9 அப்படிங்கிறது ராக்கெட்டோட நேமு. டிராகன் அப்படிங்கிறது அவங்க போகக்கூடிய விண்கலன். அதில தான் நம்மளுடைய சுபான்ஷு சுக்லாவும் போறாரு. மொத்தம் 4 பேர். சரிங்களா? அதில சுபான்ஷு சுக்லாவும் ஒருத்தர். இந்தியாவிலேருந்து முதல் முறையா ஒரு இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறது யாருன்னா, சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எமர்ஜென்சி இன் இந்தியா வாஸ் ப்ரொக்ளைம்ட் ஆன் ஜூன் 25, 1975. இந்தியாவில் அவசர நிலை ஜூன் 25, 1975 அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது, the emergency came to an end on 21 மார்ச் 1977. அவசர நிலை மார்ச் 21, 1977 அன்று முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். The emergency proclamation was issued by President ஃபக்ருதீன் அலி அகமது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அவசர நிலை பிரகடனத்தை ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3மே கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு எமர்ஜென்சி வந்து 50 வருஷம் ஆயிருச்சு இந்த வருஷத்தோட. ஓகேங்களா? அதனால இந்த கேள்விய பார்க்குறோம். 3மே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.